எடா பையா ஏ எடா ராஸ்கல் ஏ கோனா முட்டாள் உன் முகத்துல ரோமம் இருந்தா நீ ஒரு ஆம்பளை இருந்தா ஒரு பொண்ணு அடிக்கிறான் போட மாட்டேன் நீ ஒரு பொட்ட மாதிரி பயம் இருக்குது எடா ராஸ்கல் ஏ முட்டாள் அறிவு கட்டவனே மானம் கட்டவனே ஈனம் கட்டவனே ஊரு உலகம் முறை உன பகவான் பகவான் ஏயா கும்பிடுத்து ஊரா மாட்டி போராட்டி போட்டு தாலி பூரா வாங்கி கொட்டிக்கிறான் கமிட்டி பையா எட்ட ராஸ்கல் தள்ளு ஆனா ஈனம் கட்ட அந்த இடையா எனக்கு இரண்டால போட்டத நம்ம ஆணோடு பொண்ணோட நீ பிறந்தா போனாத பையன் உன் மகத்துல ரோமம் இல்ல ஈனம் இல்ல மானம் இல்ல ஒரு சபையில ஒரு சபையில நான் அப்பி இலப்பட உள்ள கேட்ட நாட்டாரு 2 இடம் ஏன் போடுறேன் அது ஆளுக்குதுன்றானே ஏன் எடப்பையா எடப்பையா அந்த தேவருக்கு 2 இலை போட்டு அந்த இந்திராவுக்கு 2 இலை போட்டு அந்த விநாயகர் 2 இலை போட்டு அந்த வேளாண்மைக்கு 2 இலை போட்டு என்னை கட்டிட்டு வர பொட்ட மாதிரி பையன் கூட்டு வந்தானே அவனுக்கு 2 இலை போட்டு சர்வ பத்தினி காஞ்ச பத்தினி பச்சை பத்தினி 2 இலை போட்டு சிரிக்கடா நீ எப்படியாப்பட்டா நீ எப்படியாப்பட்டாடுற உன் கறிக்கு சீர் போடுமாடா தள்ளு மாடாடு மேத்த பையன் மாமிய பெண்டானவன் நீ ஒரு நல்லவனுக்கு போட்டிருந்தா நல்ல புத்தி இருக்கும் ஒரு பத்தினி தெய்வத்தை இப்படி அவனை சபையாரிய 2 இலை போட்டு ஈனகட்ட பையா போனா முட்டாள ஆடு மிக தெரியாது ஐயா ஆடு நட்டு தெரியாத பையன் ஒரு நாள் 8 ஆடு ஓட்டி நேர போனான் ஆடு மிக தெரியாத பையன் ஒரு நாள் 8 ஆடு ஓட்டின்னு மேய்ச்சலுக்கு போனான் அதில் ஒரு பொட்டா இருக்கு கால் நொண்டி அதை தூக்கி தோல் மேலே போட்டுக்கின்னு ஓட்டிக்கின்னு போக பார்த்து ஓட்டின்னு போக பார்த்து நம்ம ஓட்டின்னு வந்து 8 ஆடு 7 ஆடு இருக்குது ஒரு ஆடு காணும் அந்த கொண்டிக்காடு பூரா தேடுறான் பக்கத்தில் கிணறு இருந்துச்சு நொண்டியாடாச்சு கிணத்துலேருந்து ஊந்துருன்னு அந்த கிணத்தை எட்டி பார்க்க பார்த்து இந்த இடப்பையன் தோல் கிடையாது ஆடு தண்ணியில் சேர்த்து போக நம்ம நொண்டி ஆடு வந்து கிணத்துல ஊந்துட்டு அப்படின்னு தோல்ல ஆட்டை போட்டு சேர்ந்த எட ராஸ்கல் கிணத்துல குடிச்சுட்டான் எட ராஸ்கல் ஈன மனம் கட்ட பையா மதி கட்ட பையா இவன் ஜாதி இல்லை போனாத பையன் நீ எப்படி விட ஒரு இடத்துல வளர்ந்தான் இவன் நல்லவனா ஒரு சஞ்சாரி கையில் சோறு வைக்கிறவனா எட பையன் எங்க பிறந்தான் வடமஞ்சாபுரம் தாண்டி வரக்கூடிய கம்சன் தங்கை தேவகி தேவிக்கும் ரோகிணி தேவிக்கும் மடாட்சிக்கும் 8வது பிள்ளையாக பிறந்தான். இந்த 8வது பிள்ளையாக பிறந்தால் அம்மானை கொண்டுடுவான்னு அம்மானை மன்னித்துட்டு ஆயப்பாடிக அசோத மனத்தில் வந்தான். இப்போ பிறகுள்ள கவுண்ட வளர்ந்து போனான். ஒருத்தவங்கிட்ட பிறந்து ஒருத்தவங்கிட்ட வரான். இவன் இருக்குதாரா மானங்குதாரா எட பையா எட ராஸ்கல் சரி கத்தியதான் என் தகுதி என்ன தராதரம் என்ன இவன் நல்லவனுக்கு போனா நல்ல புத்தி இருக்குங்க. கவுண்டனுக்கு பிறந்து கோணா வீட்டுல வாழ்ந்த பையன்
பத்தினி பத்தினி சுதால சுதால பத்தினி தெய்வம் சர்வ பத்தினி காஞ்ச பத்தினி பச்சை பத்தினி பியூர் பத்தினி அப்படின்னு சொல்ற எந்த பையா இந்த ராஸ்கல் வாய முடுறா எந்த முறையில நாத்தினாவோ கண்ட மரத்தை சாப்பிடலாம் உனக்கு அப்பாமா நான் என்ன பண்ணுறேன் ஆத்துல நின்று அரகாரா போட்டாலும் சோத்தை இருக்குதான் ஏய் சோத்தை தின்னக்கூடாது பத்தினி சொன்னதான் தின்னணும் அந்த 2 அலைக்கு ஆள் யாரும் சொன்னதான் தின்னணும் ஒருத்தவங்கிட்ட ஒரு ஆம்பளை மரியாதை கட்டணும் என் கதை எடுத்து பேசணும் நானே ஈரம் கட்டுப்படும் குடிச்சாச்சு சஞ்சரி ஒருத்த முகத்தை பார்க்க சர்வ மந்திரி பச்சை மந்திரி ராஜ மந்திரி எதுக்கார குடிச்சாச்சு ஏன் பொண்ணாடி கண்டியான போடு இந்த தேவன் கொட்டவை கண்டியான போடு ஆனா ஈனனார காப்ப இனி அவனா ஈத்து பேசிக்கிறேன் டேய் வாத்தை ஓ ஓ இந்த நேரத்தில் இந்த ஆள் நின்றானே ஏன்டா தண்ணி நிற்கிறங்க உங்க தாக்க வரைக்க இந்த நேரத்தில் இந்த ஆள் நின்றானே எப்படின்னா ஒரு 5 நிமிஷம் மறைச்சி வச்சிருக்கணும் அவரை வச்சிருக்கிறது நம்மளுக்கு ஒண்டி தான் தெரியும் இந்த எடப்பை எனக்கு தெரியுமா இல்லை தேவன் எனக்கு தெரியுமா இந்த சபையோருக்கு தெரியுமா நான் ஒன்று வச்சுக்கிறேன் மாமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துருங்க உன்னை வெளியே விடுறேன் இங்கே சபையை விடுறேன் நான் எவனை வச்சுக்கிறேன் இறக்கி விடு இறக்கி விட நான் என்ன வச்சுக்கிறேன் நான் இறக்கி விட்டுருவேன் ஏண்டி தேவேந்திரப்பட்ட பையா பையா போனாங்க என்ன வச்சுக்கிறேன் இறக்கி விடு யாரை இன்னும் ஒரு ஆளுங்க இருக்கிறான் எவன் இருக்கிறான் எம்மன் நம்பர் ஆட்டம் பார்க்கறான் அந்த 8 நாள் ஒரு சொல்லு யார விட வந்து சொல்றியா போனா நல்ல வகையால சொல்லுமா என்னமா அடிச்சுற ராஸ்கல் நல்ல வகையால சோறு வாங்கி தின்னா ஒரு புத்தி இருக்கும் அப்பாமா எந்த அப்பா உங்க அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா இதுல இருக்கறான்டா அப்பா அடிக்கலாம் போக கூடாது அடிக்கு சொல்ற நீ நல்லதான் கையால சோறு வாங்கி தின்னா உனக்கு நல்ல புத்தி இருக்கும் உன் முகத்துல ரோமம் இருந்தா நல்லா இருக்கும் உன் பொண்டாட்டியோ ஊடு ஊடா கூட்டி வைக்க பையன்
நீ வந்து ஏங்கிட்ட வந்து ஓடிக்காது ஏன் உன் பொண்ணாடி 2 ஏழை போட்டாங்க 3 ஏழை போட்டாலும் உன் பொண்ணாடி வந்து போகும் என் ஒரு ஏரியா குளமா குட்டையா பாக்காவா வரப்பா ஏன் இப்ப இருக்கக்கூடிய ஆள் இன்னும் உனக்கு தெரியல. யாரும் நான் வச்சிருக்காயா மகமாரி தாயே யாருமே நான் வச்சிருக்காயா அதாவது நீ வச்சிருக்கக்கூடிய ஆள் அதை எப்படி நீ வச்சிருக்க தெரியுமா? ஆமா நெல்லிக்காய் சர்வ பத்தி மேல் தொடக்கூடாது. உன் பொண்ணாடி நான் ஊடு ஊடா நகர நார் நட போல தேவதன பொண்ணாடி போய் நான் போய் தோல்கட்டில் போய் பயம் வைக்கல. நான் பத்தினி பியூர் பத்தினி. அக்கினின்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஐயா. நான் ஒரு பாவத்தை அறியல. அக்கினின்னா என்னது? அக்கினி என்றால் அவன் ஒரு மனிதன் அவன் ஒரு ஆளு. அக்கினின்னா நெருப்பு. ஆமா நெருப்பு. உனக்கு புத்திக்கிறதா எடைக்கு புத்தி மட்டும்ன்றாங்களே. சரி சரி. எடையும் உறவு பயிருக்கு கேடு நம்மளுக்கு காண்டாம். ஏமா டேய் நான் என்ன சொல்றேன்? என்னமா நீ சொன்னா அக்கினின்னா நெருப்பு. நெருப்பு போய் ஆன வச்சிருப்பாரா? நான் உள்ள இருப்பேனா? ஒரு பத்து குச்சினா துடிக்கிறோம். அவன் நெல்ல வேலைக்கு போனா அவன் நெல்ல குத்தி இருக்கும். ஏமா இருக்கக்கூடிய மனவேலைக்கு செல்கிற போது அதில் இருக்கக்கூடிய அக்கினி தேவனை ஒரு நெல்லிக்கனி ஆக்கி உன்னுடைய உள்ளத்துல வச்சிருக்க. அப்பேற்பட்ட இறக்கி விட்டு அவன் சாப்பிடுறான் ஒரு இலை. கேப்பாருக்கு மதியில கேவுரு கோயில் கோயில் தான் நெய்யின்றானா. கேவுரு கோயில நெய் கோயில்னாலும் கேப்பாருக்கு மதி எங்க போச்சு? நெல்லிக்காய் படிச்சிருக்கும். நம்ம தொண்டையில ஒரு சோறு அடிச்சுனே செத்து போறான். ஐயோ தண்ணி ஏமா வாந்திக்கு எடுத்துட்டு போறேன். இல்லடா காலையில டிபன் சாப்பிட்டா சரிக்காது. என்ன சொல்றேன்? உப்புலாதான் இருக்குது ஐயா. தண்ணி குடுக்குள்ளே நம்ம நெஞ்சு அடிச்சு போகுது. ஆமா நெல்லிக்காய் அக்கினி தேவனை நெல்லிக்காய் ஆக்கி நாங்க தொண்டை உள்ள வச்சுக்கிறோம்னா சர்வ பத்தினி ஐயா. பச்சை பத்தினி பியூர் பத்தினி அதுல பத்தினி இதுல பத்தினி எல்லாத்துலயும் பத்தினி. இது நீ பத்தினி தான். இப்போது எந்த அக்கினி நான் வச்சில்ல. சிரிக்கிறார் அவன் மானம் இல்ல ஈரம் இல்ல சூடு இல்ல சொர்ணம் இல்ல கையில ரத்தம் ஓட்டா. ஏமா தொட்டு பேசக்கூடாது. சரி சர்வ பத்தினி அதான் சர்வ பத்தினி நான் தான் சொல்லணும். சரி நீ பத்தினி அது அதுல ஒரு பத்தினி எங்க கை வச்சு நீ சர்வ பத்தினிமா. ஓ பொண்டாடி இடம் நான் குடிச்சு வச்சு நீ என்ன பண்ற? சர்வ பத்தினி அதை அதெல்லாம் நான் அவகிட்ட போய் தகுதி கிடையாது. குடிச்சு வச்சு மன கட்டவியா கட்டவியா ஒரு ஆம்பளை என்ன பத்தினி இப்போது இருக்கக்கூடிய உள்ளத்துல இருக்கக்கூடிய அக்கினி தேவனை இறக்கி விட முடியுமா? என்கிட்ட எந்த அக்கினி தேவை இல்லை. இல்ல பகவானே அதற்கு உன் தேவையான இருக்கக்கூடிய யாரு? பத்தினி. ஐயோ பச்சை பத்தினி. ஆமா ஐயோ பத்தினி தெய்வம். 2 இலை போட்ட பத்தியா? 2 இலை போட்ட பத்தியா? ஆமா. அது காரணம் என்ன? நீயாவது கேட்க வேண்டியதானே? நான் கேட்டேனே. நீங்க தான் சொன்னீங்க அது ஆளுக்குறான்னு சொல்லிச்சு. ஆமா அந்த ஆள் இருக்கிறான். எப்படி ஆள் வர வேண்டும். அதற்கக்கூடிய நெல்லிக்கனி ஆக்கி